மூன்று ராஜாக்கள் திருவிழா, எபிஃபானி, ஆண்டவரின் திருக்காட்சி என்று அழைக்கப்படுகின்ற திருநாள் என்று. கடவுள் தம்மையே மனிதராக இயேசுவிலே பிறந்து வெளிப்படுத்தினார் நம்மை மீட்க. அந்த கடவுளுடைய வெளிப்பாடுதான் எபிஃபானி என்று கொண்டாடப்படுகிறது, திருக்காட்சி. மூன்று அரசர்கள் அல்லது மூன்று ஞானிகள், யூதர் அல்லாதோர், கடவுளால் உணர்த்தப்பட்டு அந்த கடவுளை தேடி வந்த நிகழ்வை மையப்படுத்திய திருவிழா இது. இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லோருக்காகவும் வந்தவர் என்ற உண்மையை தொடக்கத்திலேயே வெளிப்படுத்திய நாள் இது. இந்த நிகழ்விலே வருகின்ற மூன்று பேரை கவனத்திலே கொள்வோம். இயேசுவை கொல்ல துடித்த ஏரோது, எல்லா உண்மையும் தெரிந்தும் உதாசீனப்படுத்திய மறைநூல் அறிஞர்கள், அவருடைய அவையில் இருந்த பெரியவர்கள், இயேசு மெசியா எங்கே பிறப்பார் என்று தெரிந்திருந்தும் அதை கண்டுகொள்ளாதோர், கடவுளால் உணர்த்தப்பட்டு குழந்தை இயேசுவை கண்டு வணங்கி ஆராதித்த இடையர்கள், ஞானிகள். நாம் எப்போதுமே இந்த மூன்றாவது குழுவிலே இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு தம்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நம்மிடம் பிரதி அன்பும் ஆராதனையும் கடவுள் வழிபாடும் செழித்து ஓங்கும். அதுதான் தேவை. அதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது இயேசுவின் அன்பால் நிரப்பப்பட்டு அந்த அன்பை பிறருக்கும் நாம் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். அன்பாக, மன்னிப்பாக, கரிசனமாக, ஏதாவது ஒரு விதத்திலே நம்முடைய சொல்லும் செயலும் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இயேசுவினுடைய பிரசன்னத்தை திரு அருட்சாதன அருளிலே, திரு விவிலிய வார்த்தைகளிலே, கூடி ஜெபிக்கின்ற திருச்சபையிலே அதை கண்டுகொண்டு உணர்ந்து அனுபவித்து பிறருக்கும் அதை கொடுக்கும் கருவியாக மாறிவிடுவோம். இதனால் வழிகாட்டி அந்த நட்சத்திரம் போல பிறரை இயேசுவிடம் அழைத்து வரக்கூடிய நட்சத்திரமாகவும் மாறிவிடுவோம். நாம் யார், எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து இந்த திருக்காட்சி திருவிழா தருகின்ற உண்மையை உணர்ந்து இயேசுவை கண்டுகொள்வோம், ஆராதிப்போம், பிறரையும் அழைத்து வருவோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்த பெறுவாராக.